Sum number 11, x equal to 1 minus t square divided by 1 plus t square, y equal to 2t divided by 1 plus t square, then dy by dx கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம dx by dt கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி dy by dt கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு dy by dx நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா u by v whole dash ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு u dash v minus v dash u divided by v square. இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த சம்மில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு x எடுத்துக்கலாம். x equal to 1 minus t square divided by 1 plus t square. ஸோ இது வந்து u, இது வந்து v. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். dx by dt நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு u dash பண்ணணும். uங்கிறது 1 minus t square. ஸோ 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். இப்போ மைனஸ் டி ஸ்கொயருங்கிறது 2t அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். v எடுத்து அப்படி எழுதிக்கலாம். vங்கிறது 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் அடுத்து வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது ப்ளஸ் 2t. 1 0 ஆயிரும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 2t மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே யூங்கிறது 1 minus t squared, இது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். Divide by v squared. v squaredங்கிறது 1 plus t square the whole square. இதில் காமனாக இருக்க டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா minus 2t காமனாக இருக்குது. அதை வெளியே எடுத்துடலாம். உள்ள வந்து 1 plus t square plus 1 minus t square நம்மளுக்கு கிடைக்கும். Divide by 1 plus t square the whole square. இதில் ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ dx by dt equal to minus 2t 1 plus 1 இங்கே 2 இருக்குது டிவைட் பை 1 plus t square the whole square வரும். ஸோ ஆன்சர் மைனஸ் 4t டிவைட் பை 1 plus t square the whole square. y equal to 2t டிவைட் பை 1 plus t square இருக்குது. இப்போ இதை dy by dt differentiate with respect to t பண்ணலாம். இதுவும் u by v method. ஃபஸ்ட்டு u dash ஃபஸ்ட்டு 2t அப்படிங்கிறது u, 1 plus t squared அப்படிங்கிறது vன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு u dash பண்ணணும். 2t பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 2 மட்டும் இன்ட்டு v. அப்போ 1 plus t squared எழுதிக்கலாம். மைனஸ் நெக்ஸ்ட்டு u அப்படியே வச்சுக்கலாம் 2tங்கிறது. அடுத்தது vயை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது 1 வந்து 0 ஆயிரும். t ஸ்கொயர்டுங்கிறது 2tயை நம்மளுக்கு கிடைக்கும். ஹோல் டிவைட் பை 1 ப்ளஸ் t ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். இப்போ dy பை dt ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 ப்ளஸ் t ஸ்கொயர் 4t ஸ்கொயர் டிவைட் பை 1 ப்ளஸ் t ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். இப்போ 2 எடுத்து உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ 2 plus 2t square minus 4t square divide by 1 plus t square the whole square. 2t square minus 4t square நம்ம reduce பண்ண முடியும். இப்போ 2 minus 2t square divide by 1 plus t square the whole square நம்மளுக்கு கிடைக்கும். plus 2t square minus 4t square அதனால் சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ நம்ம இங்கே மைனஸ் போடுறோம். இந்த டேர்ம்லேருந்து ஒரு 2வை காமனாக வெளியே எடுக்க முடியும். இப்போ 1 மைனஸ் டி ஸ்கொயர் டிவைட் பை 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து dy பை dt. இப்போ இதை வச்சு நம்ம dy பை dx நம்ம கண்டுபிடிக்கணும். dy பை dt டிவைட் பை dx பை dt நம்ம போடணும். இப்போ dy பை dtங்கிறது 2 into 1 minus t square divide by 1 plus t square the whole square divide by dx அப்படிங்கிறது இங்கே இருக்கு minus 4t divide by 1 plus t square the whole square நம்மளுக்கு கிடைக்கும். இந்த டேர்மில் இருந்து டினாமினேட்டரில் இருக்கிற 1 plus t square whole square நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போது இதிலிருந்து dy by dx equal to இப்போ இங்கே ஒரு 2 4 டிவைட் பண்ணிக்க முடியும்.
இங்கே வந்து -2 மட்டும் நம்மளுக்கு இருக்கும். இப்போ dy by dx equal to 1 minus t square divide by minus 2t இருக்குது. ஸோ இந்த ஆன்சர் நம்ம கொண்டுட்டு வரணும்னா கீழே இருக்க ஆப்ஷனில் நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இப்போ -y by xன்னு இருக்கு. -y by xன்னு போடுறப்போ இந்த இடத்துல -2t divide by 1 minus t squared அப்படின்னு வரும். கீழே இருக்க இந்த ரெண்டு டேர்ம்ஸும் வந்து கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதனோட ரெசிப்ரோக்கல் மாதிரி ஆன்சர் வந்திருக்கு. -2tங்கிறது டினாமினேட்டர்லேயும் 1 minus t squaredங்கிறது நியூமரேட்டர்லேயும் வந்திருக்கு. ஸோ எப்படி நம்மளுக்கு போட்ட ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இதனோட ரெசிப்ரோக்கல் தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. இப்போ எக்ஸ் வேல்யூவில் நம்ம மைனஸ் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -1 minus t squared மேலே கிடைக்கும் டிவைட் பை ஒயில் இருக்க 2t நம்மளுக்கு கீழே கிடைக்கும். இங்கே இந்த 1 plus t squared காமனாக இருக்கனால இது ரெண்டுமே வந்து x by y போடுறப்போ கேன்சல் பண்ண முடியும். ஸோ இந்த ஆன்சர் நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு -1 minus t squared divide by 2tன்னு சொல்லி. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 தான் இந்த கொஷினோட ஆன்சர், அதாவது -x by y. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் சம் நம்பர் 12 பார்க்கலாம்.